10 கன்னிகைகள். இயேசு கிறிஸ்துவின் 10 கன்னிகைகள் உவமை பற்றி பார்க்கலாம். பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தியில்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலிராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கலியாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று. புத்தியில்லாத கன்னிகைகள் எண்ணெயை கூட கொண்டு செல்லாமல் அசட்டையாக இருந்தனர். தங்களிடம் உள்ள எண்ணெய் போதும் என்று நினைத்தனர். அதாவது தங்களிடம் உள்ள ஆவிக்குரிய அனுபவங்களும் கற்றுக்கொண்ட காரியங்களும் போதும் என்று நினைத்தனர். ஆனால் கடைசி வரை தேவனோடு ஐக்கியம் இருந்து அவரிடம் கற்றுக்கொண்டு எண்ணெயை வைத்திருந்தாலே நாம் இயேசுவின் வருகையில் செல்ல முடியும். இதைத்தான் புத்தியுள்ள கன்னிகைகள் செய்தார்கள். வேதம் சொல்கிறதே, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று. அனுதினமும், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாரும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் மாற்றும் என்று ஜெபிப்போம். நாமும் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல் இருப்போம்.